ஆடியோ கேக்குதா? ஆடியோ கேக்குதா? கேக்குது. ஓகே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு நேரத்திற்காகவும் துதிக்கிறோம். உமது வார்த்தைகளை மகிமைப்படுத்துவீரா, பிரஸ்தாபம் பண்ணுவீரா. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதா. இந்த ஆராதனை சிறப்பு ஆராதனை ஆகிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். ஒரு 2 லைன் மட்டும் பாடுவோம். அதுக்குள்ள வருகிறவர்கள் வந்து கலந்து கொள்ளட்டும். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. பாடுவோமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே பலமுறை 40 நாட்கள், 3 மாதங்கள், அதாவது 90 நாட்கள் என்று சொல்லி நாம் இந்த ஜூம் மீட்டிங் நடத்தினது உண்டு. ஒவ்வொரு தலைப்பின் கீழே அதை நடத்தியிருக்கிறோம். திடீரென்று ஆண்டவர் இந்த 40 நாட்கள் வழிநடத்த சொன்னார். ஜூன் 1 ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும், இரவு 10 10:30 மணி வரைக்கும். இன்று கர்த்தருடைய வசனங்களை நாம் கேட்க போகிறோம். அது மட்டுமல்ல, வருகின்ற வெள்ளிக்கிழமை சிறப்பு ஆராதனையாக இருக்க போகிறது. சிறப்பு ஆராதனை வருகின்ற வெள்ளிக்கிழமை. ஒரு புது பலன், நியூ ஸ்ட்ரென்த், ஹீலிங் அனாயிண்டிங்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். சரீர சுகத்துக்காக அநேகரை உற்சாகப்படுத்துங்கள். இதுல என்னன்னா, நமக்கு எல்லாம் தெரியும். இப்ப கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார், இந்த சீசன் ஆஃப் டிரான்சிஷன், இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இன்னும் தெரியாதவர்களுக்கும் நம்ம அறிமுகப்படுத்தும். நம்ம மட்டும் இருக்கக்கூடாது. நீங்க ஒரு 2-3 பேருக்கு இந்த லிங்க் அனுப்பி கலந்து கொள்ள சொல்லுங்க. அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த தீர்க்க தரிசன சத்தத்தை அவர்கள் கேட்கட்டும், விடுதலையாகட்டும். தேவையில்லாதவங்க வேண்டாம். நல்லா இருக்கிறவங்களுக்கு மருத்துவன் தேவை கிடையாது. பிணியாளிக்கு மருத்துவன் தேவை. அதனால யாருக்கு அவர்களுக்கு இந்த அற்புதம் தேவையோ அவர்களுக்கு நீங்க அனுப்புங்க. அவங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணுவாங்க. பிரியமானவர்களே, டெய்லி ஒரு வசனம், அந்த வசனத்தின் அடிப்படையில தான் நம்ம பார்த்து வருகிறோம். இது வந்து ஒரு டீச்சிங் செக்ஷன் கிடையாது. நான் ஸ்கூல் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி பண்ணும்போது நிறைய வசனங்கள் கொடுத்தோம். இது அப்படி இல்லை. இது எப்படின்னா, the season of transition அப்படின்னா, ஆண்டவர் சொன்னாரு, I will do a new thing. நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த புதிய காரியத்துக்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆக பிரியமானவர்களே,
நீங்கள் இந்த ஒரு நோக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். forget your former things. கடந்ததை மறந்து நடந்ததை மறந்து எதிர்காலத்திற்குள்ளே போவதற்கு புதிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் இந்த நாட்களை நியமித்திருக்கிறார். இரவு 10 to 10:30 மணி வரைக்கும் நம்ம கூடுவது என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. ஆகவே நான் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். இந்த அரை மணி நேரத்திலே சுருக்கமான அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். இன்னொன்று, நாளை முதற்கொண்டு ஒரு ப்ரொஃபட்டிக் வேர்டு, ஒரு ஒரு சின்ன நோட்டீஸ் மாதிரி இருக்கும், பேம்ப்ளெட் மாதிரி இருக்கும், ஒரு பிக்சர். அந்த ப்ரொஃபட்டிக் வேர்டு உங்க வாட்ஸ்அப்புக்கு வரும். இன்ஸ்டாகிராம் இருந்தா இன்ஸ்டாகிராம்ல போடுவார்கள். அந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தை டெய்லி உங்க அனைவருடைய வாட்ஸ்அப் எண் என்கிட்ட இல்லாம இருக்கலாம். நீங்க கடைசியில பாஸ்டர் மார்ஷல் போடுவார், லாஸ்ட்ல போடுவாங்க. அந்த நம்பருக்கு பாஸ்டர் சென்ட் மீ டுடேஸ் ப்ராஃபட்டிக் வேர்டுன்னு அனுப்பிச்சு விடுங்க. டெய்லி ஒரு வசனம் வரும். அதுல எதுவுமே இருக்க வசனம் வரும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதுல இருக்கும். அதனால நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஓகே, நான் இன்னைக்கு ஒரு வசனம் உங்களுக்கு சொல்றேன். 1 சாமுவேல் 10:6. அப்பொழுது எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? 1 சாமுவேல் 10:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ தீர்க்க தரிசனம் சொல்லி, அப்பொழுது நீ தீர்க்க தரிசனம் சொல்லி, கீழே ஒரு வேர்டுக்கு, நீ வேறு மனுஷன் ஆவாய். இந்த புதன்கிழமை அதுல இருந்து சில காரியங்கள் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீ வேறு மனுஷன் ஆவாய். வேறு மனுஷன்னா வேற ஆள் ஆயிடுவீங்க. இதுவரைக்கும் இருந்தது ஒரு வியாதியஸ்தனா இருந்திருக்கலாம், கடன்ல இருந்திருக்கலாம், பிரச்சனையில இருந்திருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில தோய்வுல இருந்திருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். அதாவது வேற ஆள் அப்படின்னா புதிய ஆள், அவ்வளவுதான். கம்ப்ளீட் டிரான்சிஷன், சேஞ்ச். நம்ம சொல்லுவோம்ல, ஆளே மாறிட்டாருப்பா. அது மாதிரி ஆளையே கர்த்தர் மாத்துறாரு. இது பாருங்க, பணத்தை மாத்துறது, பொருளை மாத்துறது, அது ஆவிக்குரிய ஜீவியத்தை மாத்துறது, பிள்ளைகள் மாத்துறது எல்லாம் வரும். இதுல கர்த்தர் சொல்றாரு, நீயே மாறிடுவ, வேறு மனுஷன் ஆயிடுவ. வேற மனுஷன், நீ வேறு மனுஷன், புது மனுஷன். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தீர்க்க தரிசனம் சொல்லி நீ வேறு மனுஷனாவாய். சாமுவேல் சவுலுக்கு சொன்ன வார்த்தை அது. இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா, அந்த சப்ஜெக்ட மட்டும் தியானிக்காம, பைபிள்ல யாரெல்லாம் ஆண்டவர் வேற மனுஷனா மாத்தினாரு ஒரு 4-5 பேர் பார்த்துருவோம். வசனம் வேண்டாம், உங்களுக்கு தெரியும். நான் பேரை சொல்றேன், நோட் பண்ணீங்க. வசனத்தை இன்னைக்கு ராத்திரி நீங்க, ஏன்னா அது ஒரு வசனத்துல நான் சொல்ல முடியாது. ஏன்னா அது சப்ஜெக்ட். ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்ல முடியாது, ஒரு சப்ஜெக்ட் அது. அதனால நான் பேரை சொல்றேன். அந்த சப்ஜெக்டை நீங்க என்ன பண்ணலாம், நைட் வாசிச்சுட்டு நீங்க படுக்கலாம். சரியா? கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் வேற மனுஷனா மாத்த போறேன். இந்த ஜூம்ல இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை வேறு மனுஷனா மாத்த போறாரு. யூ வில் பி a different person. நீ கர்த்தர் உன்னை வேறு மனுஷனா மாத்த போறாரு. எப்பன்னா ஆவியானவர் ஊற்றப்படும் போது. இன்னையில இருந்து வேற மனுஷன். புதன்கிழமை கர்த்தர் சொல்றாரு, வேறு மனுஷனா மாத்துவேன். நேச்சுரல்ல இருந்து சூப்பர் நேச்சுரல், ஆர்டினரியில இருந்து எக்ஸ்ட்ராடினரி ஆண்டவர் உங்களை மாத்த போறாரு. ஓகே, ஆனா என்ன பண்ணாருன்னு சொல்லுவேன்.
சப்ஜெக்ட் நீங்க படிக்கணும். பட் அவங்களுக்கு என்ன பண்ணாரு? யோபு, ஜோப் நல்ல மனுஷன், உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான் எல்லாம் கரெக்ட் தான். ஆனா சத்ரு ஒரு டெஸ்ட் வைக்கிறான். அதை பண்ணணும், நான் அவரை டெஸ்ட் பண்ணணும்னு ஆண்டவர்கிட்ட அனுமதி கேட்கிறேன். ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறமா பர்மிஷன் வாங்கிட்டு வரான், எல்லாத்தையும் எடுத்துட்டான். நான் உங்களுக்கு தான் தெரியும்ல, இதெல்லாம் என்ன பிரசங்கமா பண்ண போறேன், ப்ராபசி தானே, இது ப்ரொஃபட்டிக் தான். அதனால இது நீங்க ப்ரீச்சிங்கா எடுக்கவே கூடாது. இதை எல்லாத்தையும் எடுத்துட்டான், அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்னென்ன எடுத்தான்னு உங்களுக்கு தான் தெரியும். எல்லாம் போயிடுச்சு. மணி, ஃபேமிலி, சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், சரீரத்துல சுகம் எல்லாமே போயிடுச்சு. கர்த்தர் பாத்தீங்கன்னா அதுல அவன் உண்மையா இருந்ததுனால அவருக்கு ஒரு பேர் வைப்போமா? யோப சொல்லிட்டு நான் காட் பேரை சொல்றேன். காட் பேர், தேவனுடைய பேரை சொல்றேன். எப்படி வேறு மனுஷனா மாத்துறாரு? யோபுக்கு காட் எப்படி இருந்தாருன்னா, God is the God who restores. God of restores. அதாவது திரும்ப மீட்டு கொடுக்கிற, திரும்ப கொடுக்கிற, ரெஸ்டோரேஷன் பண்ற காட். 2 மடங்கு கொடுத்தாரு, எல்லாம் டபுள் ஆயிடுச்சு. வேற மனுஷனா மாறிட்டாரு. பழைய ஆளே இல்ல, வேற மனுஷன், வேறு மனுஷன். அவர் பழைய ஆள் கிடையாது அவரு, யோபு. God is the God who restores. எழுதிட்டீங்களா? ப்ரொஃபட்டிக் வேர்ட். உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்திருக்கிறீர்களோ, everything become new. Behold, I will do a new thing. நீ வேறு மனுஷனா மாறுவ. உன் வீடு மாறுறது, கார் மாறுறது, பங்களா மாறுறது இல்ல, நீங்களே மாறுவீங்க வேற ஆளா. கர்த்தர் உங்களே வேற ஆளா மாத்துவார். ஆவிக்குரிய ஜீவியத்திலும், சரீரத்திலும், குடும்பத்திலும் எல்லாம் 2 மடங்கு கொடுத்தாரு. ஓகே, ஜோபு பார்த்துட்டேன். ஜோப பார்த்துட்டோம் நம்ம. யோபு. 2வது ஜோசப். ஜோசப் எல்லாம் போயிருச்சு, அவ்வளவுதான். சாப்டர் க்ளோஸ். சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சு. அடுத்து வேற வழியே இல்ல, ஜெயில இருக்கிறார். அதுக்கு முன்னால் நடந்ததெல்லாம் நான் சொல்ல வேண்டாம், யோசிப்பு உங்களுக்கு தெரியுமே. பட்ட பாடுகள். அதான் ரோமர் 8:18 சொல்லுது. யாராவது படிங்க, ரோமர் 8:18 படிங்க. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இப்ப ஏங்க இந்த பாடுகள்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, வரப்போற மகிமை பெருசா இருக்க போகுது. இந்த பாடுகள் ஒண்ணும் இல்ல, சரியா? வரப்போற மகிமைக்கு முன்னால இந்த பாடுகள் ஒண்ணுமே இல்ல. ஜோசப்க்கு காட் யாரா இருந்தார் சொல்லிட்டா? ஜோசப், God who uses evil for good. நான் ஏன் இவ்வளவு ஸ்லோவா சொல்றேன்னா நீங்க எழுதிக்குவீங்க அப்படின்றது. God who uses evil for good. யோசேப்பு சொல்றாரு, நீங்க எல்லாம் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தர் அதை எனக்கு நன்மையாய் மாற பண்ணினார். பஞ்சகாலம் முழுவதும் சோறு போட வச்சாரு எகிப்துக்கு. அண்ணா, நீங்க எல்லாம் என்ன கொல்ல பாத்தீங்க, குழியில போட பாத்தீங்க, 30 வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டீங்க,
இஸ்மவேலரு இல்ல பொய் குற்றச்சாட்டுகள் வந்தது, சிறையில அடைச்சாங்க. எவ்வளவு தீமை பண்றீங்களோ அவ்வளவும் கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணினார். காடுக்கு பேர் வச்சிடலாமா? God who uses evil for good. ஜோசப் கர்த்தர் சொல்றாரு, பிசாசு உனக்கு விரோதமா, மகனே எவ்வளவு தீமை உனக்கு பண்ணாலும் சரி, கர்த்தர் அதை நன்மையாய் மாற பண்ணு. நீங்க என் கூட கம்யூனிகேட் பண்ணல, ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க, அப்படியே அமைதியா இருக்குது. என்ன சர்ச்சா இது அமைதியா இருக்கிறதுக்கு? என் கூட பேசணும். நானும் உங்களை மாதிரி தான், நைட்டு 10 மணிக்கு உட்கார்ந்து நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னும் போது என் கூட இன்டராக்ட் பண்ணணும். God who uses evil for good. யோசேப்பை வேற மனுஷனா மாத்திட்டாரு. நேத்து ஜெயில இருந்த மனுஷன் அடுத்த நாள் ராஜா பக்கத்துல சேர்ல உட்கார்ந்து இருக்காரு, சிங்காசனத்துல. மூணாவது சொல்றேன், இஸ்ரேல். இஸ்ரேல் இஸ்ரேல் இஸ்ரேல்னா God is the God of the promised land. Promised land. God is the God of the promised land. நீங்களும் நானும் எகிப்தில் வாழ்வதற்காகவோ வனாந்தரத்திலே வாழ்வதற்காகவோ அழைக்கப்படவில்லை. கர்த்தர் சொல்றாரு, புதுசா பண்ணுவேன். மோசஸ கூப்பிட்டு சொல்றாரு, ஜாஷுவா கிட்ட சொல்றாரு, நான் உங்களுக்கு தரப்போற லேண்ட் மில்க் அண்ட் ஹனி லேண்ட். நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, கர்த்தர் உங்களை மாத்திட்டாருன்னா, நீங்களே டிஃபரெண்ட் பர்சனா மாறிட்டீங்கன்னா, ஆவியானவர் இறங்கும் போது தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனானான் ஆவாய் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க மாறினா லேண்டு மாறும், லேண்டு மாறினா வீடு மாறும், பணம் மாறும், பொருள் மாறும், பிள்ளைகள் வாழ்க்கை மாறும். உங்களையே மாத்திட்டாரு, அப்ப அவங்க மாற மாட்டாங்க. உங்க மேலேயே ஒரு அபிஷேகத்தை ஊத்துறாருல, எல்லாம் மாறாத. God is the God of the promised land. உங்களுக்குன்னு ஒரு ப்ராமிஸ் லேண்ட் இருக்கு, அதை கர்த்தர் விட மாட்டாரு. உங்களுக்கு இருக்கிற இஸ்ரேல உங்களுக்கு தான் தருவாரு. அதனால யாக்கோபு, நீ அழாத. இனிமே உன் பேர் யாக்கோபு கிடையாது, ஜேக்கப் கிடையாது, இஸ்ராயல். நான் உனக்கு எப்படி இருப்பேன்னா ப்ராமிஸ் லேண்டா இருப்பேன். உன் ப்ராமிஸ் லேண்ட் நான் தான். யாராவது இந்த செய்தியை கேட்டு இருந்தீங்களா? உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் ப்ராமிஸ் லேண்டே நான் தான். நான் பாத்துக்குவேன். நீ சாத்தானை பற்றி கவலைப்படாத. உனக்கு நான் கொடுத்த ப்ராமிஸ் லேண்டை நான் பாத்துக்குவேன். எஸ், குட் குட் குட், சூப்பர். இன்னொருத்தர் சொல்றா, இன்னொருத்தர் கிங் டேவிட். கிங் டேவிட், ராஜா தாவீது. நான் சொல்றதை கவனிக்கணும், நான் டேவிட்னு சொல்லல, கிங் டேவிட். ஏன்னா டேவிட் அப்புறம் தான் கிங் டேவிட். அதனால நான் செகண்ட் பார்ட் தான் சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் நான் சொல்லல, செகண்ட் பார்ட் சொல்றேன். கிங் டேவிட். கிங் டேவிட் ஆண்டவர் எப்படி மாத்தினார் சொல்றேன். God of second chances. God of second chances. இரண்டாம் விசை இறங்குகிற கர்த்தர்.
மனுஷன் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் தருவாங்க. ஒரு கம்பெனி உனக்கு ஒரு வாய்ப்பு தான் தரும். ஒரு சான்ஸ் தான் தருவாங்க மனிதர்கள். பட் அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் செகண்ட் சான்ஸ். செகண்ட் சான்சஸ் திரும்ப தருவார். டேவிட் எல்லாத்தையும் இழந்துட்டாரு. ஆனா கர்த்தர் திரும்பவும் தாவீதை கட்டி அவரை ராஜாவாக எழுப்புறாரு. மறுபடியும் கிங் ஆயிட்டாரு. கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் தராரு. ஒருவேளை ஆண்டவர் விட்டு தூரம் போயிருக்கலாம். ஒருவேளை குற்ற மனசாட்சி இருக்கலாம். அல்ல நீங்க அழுது கொண்டு இருக்கலாம். பட் காட் இஸ் அ காட் ஆஃப் செகண்ட் சான்சஸ். இரண்டாம் விசை. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? இன்னைக்கு 46 தான். நேத்து 50, 52 பேர் நேத்து. நீங்க எல்லாரையும் கொஞ்சம் கூப்பிடுங்க. என்ன கூப்பிடுங்க. எனக்காக கூப்பிடாதீங்க, அவங்களுக்காக கூப்பிடுங்க. ஏசப்பா ஒரு அற்புதம் பண்ணுவாரு. ஏன் அவங்க இந்த ஆசீர்வாதத்தை இழந்துடணும்? யாராவது இந்த சத்தத்தை கேட்கட்டும். யாராவது கேட்கட்டும். யாருக்காவது இது பிரயோஜனமா இருக்கட்டுமே. நாம வேணா ஒண்ணு செய்யலாமா? வர்ற வெள்ளிக்கிழமை ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணுவோம். 100 பேர். வர்ற வெள்ளிக்கிழமை டார்கெட் பிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்க வாட்ஸ்அப்ல அனுப்புறது அவ்வளவுதான். நீங்க ஒரு கொஞ்சம் பேருக்கு அனுப்புங்க. 100 பேர் இந்த இதுல வந்து கலந்து கொள்ளும்படி நீங்கள் இன்வைட் பண்ணுங்க. கொரோனா டைம்ல தூக்கம் கிடையாது. ராத்திரி எல்லாம் புரண்டு தானே படுத்துன்னு இருந்தோம். இந்த 1/2 மணி நேரம் தேவ சமூகத்துல இருக்கிறதுல ஒரு ஒண்ணு நமக்கு ஒண்ணும் பெரிய நஷ்டம் கிடையாது. லாஸ்ட் ஒன் சொல்றேன். லாஸ்ட். சால் ஆர் பால். சவுல் என்கிற பவுல். சவுல் வேறு மனுஷனாவாய். அதானே இன்னைக்கு டாபிக். உங்க உங்க கணவனை மாத்த முடியாதா? உங்க மனைவியை மாத்த முடியாதா? பிள்ளைகளை மாற்ற முடியாதா? ஆண்டவர் மாத்த மாட்டாரா? உங்க உறவுகளை மாற்ற மாட்டாரா? ஆலயத்தை மாற்ற மாட்டாரா? இல்ல வந்து அற்புதங்கள் நடக்காதா? எல்லாம் மாறும். சால் ஆர் பால். சவுல் அல்லது பவுல். அவருக்கு எப்படி இருந்தான்னு சொல்றேன். காட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். காட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு நடக்கவே நடக்காது. இதை விட பெரிய மிராக்கிள் எது இருக்கு பாருங்க. கிறிஸ்தவங்களை அழிக்கிறதுக்கு குதிரையில தாக்கீது எழுதி வாங்கிட்டு தமஸ்கு வழியா போயிட்டு இருக்கிறாரு சவுல். நடுவுல ஒரு என்கவுண்டர் நடக்குது. என்கவுண்டர்ல ஜீசஸ் பேசுறாரு. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லுகிறார். இவர் கீழே விழுறாரு. 3 நாள் கண்ணு தெரியல. அதுக்கப்புறம் அனனியா வர்றாரு. அனனியா வந்து கைய வச்சு ஜெபம் பண்றாரு. சவுல் பவுலா மாறுறாரு. அதுக்கப்புறம் பவுல போல ஒரு அப்போஸ்தலன் கிடையாது. ஆக்சுவலி இயேசு கிறிஸ்துவோடு இருந்த 12 பேர் தான் அப்போஸ்தலர்கள். அவரை பார்த்தவர்கள், அவரோடு பழகினவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். ஆனா பவுல் பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை, பழகவும் இல்லை. தரிசனத்துலதான் பார்த்தாரு. ஆனா அவர் தான் பெரிய அப்போஸ்தலனா மாறினார். பிரதான அப்போஸ்தலன். டிஃபரண்ட் பர்சன். குதிரையில கிறிஸ்தவங்களை கொல்றதுக்காக குதிரையில போற சவுல் எங்கே? சிறைச்சாலையில இயேசுக்காக பவுல் எங்கே? காட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவர் நினைச்சாரு ஆலய மாத்திருவாரு. உங்களை மாத்த போறாரு. உங்க ஃபேமிலி, பிள்ளைகள், குடும்பம், ஊழியம், பிசினஸ் மாத்த போறாரு. எல்லாத்தையும் மாத்த போறாரு.
அவரால கூடாதது எதுவும் இல்லை. நான் ரொம்ப ஸ்லோவா தான் பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா இது வந்து நான் பெருசா கத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சத்தம் போட்டு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. மெதுவாவே பேசுறேன். ஷாராபா லாராபா ரபா ஷக்கரபா லேபாராபா ரபா ஷந்தரபா ஓ ரிபாலா ரபா ஷந்தர. ஓகே, நாளைக்கு ஒரு நாள் ஒரு நல்ல வார்த்தை கொடுக்கப்படும். ஆனா வெள்ளிக்கிழமை சிறப்பா இருக்கும் ஹீலிங்காக. நான் அன்னைக்கு கழுக பத்தி பேச போறேன். நியூ ஸ்ட்ரென்த், ஈகிள், அதை பத்தி. அதனால கொஞ்சம் பேரை இன்வைட் பண்ணுங்க, கலந்து கொள்ளுங்க. எங்க போனாலும் நான் வந்து 10 மணி உட்கார்ந்துடுறேன் பாருங்க. வர முடியலன்னா நான் எங்க இருக்கிறேனோ அங்க இருந்து ஜூம் பண்ணுவேன். சம்டைம்ஸ் கார்ல இருந்து கூட பண்ணுவேன். ஆனா மீட்டிங் தடைபடாது. என்னை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளணும், ஜெப குறிப்பு கொடுக்கணும், கவுன்சிலிங் வேணும், பாஸ்டர் அங்கிள் ப்ராஃபட் எனக்கு இதுக்கு ஒரு ஆலோசனை வேணும் அப்படின்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன தெரியுமா செய்யலாம்? ஒரு நல்ல டெக்ஸ்ட் அடிக்கலாம். பிரதர், நாங்க ப்ராஃபட் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்காக, கர்த்தர் கொடுத்த அழைப்புக்காக, நாங்க தேவன் கொடுக்கிற தினந்தோறும் கொடுக்கிற அந்த வார்த்தைக்காக நாங்க சப்போர்ட் பண்ண விரும்புறோம் அப்படின்னா என்னுடைய நம்பர் கடைசியில போடுவாங்க. உதவிகள் செய்யணும். கர்த்தர் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். யூ வில் பி a different person. கர்த்தர் உங்களை வேறு மனுஷனாய் மாற்ற விரும்பும். கர்த்தர் வேறு மனுஷனாய் மாற்ற விரும்பும். என்னையில இருந்துன்னு கேளுங்க. என்னையில இருந்து அங்கிள், பாஸ்டர், ப்ராஃபட், அது இப்பொழுதே தோன்றும். Tonight, as a man of God, நான் ஒரு டைம் ஜோனை ஃபிக்ஸ் பண்றேன் உங்களுக்கு. காட்ஸ் டைம். Tonight 12 o'clock. இன்னைக்கு 12 மணிக்கு, ஆஃப்டர் 12 இருந்து 12:05 போகும்ல, 12:05 உங்களுக்கான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ரிலீஸ் பண்றார். யூ வில் பி a different person. நீ வேறு மனுஷன் ஆவ. ஒரு விஷன், ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு கோல், மணி, வெல்த், ஹெல்த், வாட் எவர் இட் இஸ், tonight டுவெல் AM கர்த்தர் சொல்றார், உன்னை வேறு மனுஷனா மாத்து. நாட் டே ஆஃப்டர் டுமாரோ. Tonight 12 to 12:05 வானம் திறக்கும். வானம் திறக்கும். எங்கோ உனக்கு ஒரு அற்புதம் தேவை. அந்த அற்புதத்தை கர்த்தர் ரிலீஸ் பண்ற. இன்னைக்கு நைட்டு வந்து 12 மணிக்கு மேல, அந்த 12:05 அந்த 1 மணிக்குள்ளார உங்களுக்கு மறைவாய் வைக்கப்பட்ட கன்னிகள், வேடனுடைய கன்னி, பிசாசு உங்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்திருக்கிற அந்த கன்னிகள் கர்த்தருடைய அக்கினியினால் செறிப்புண்டு போகும். சூனியம், மந்திரம், செய்வினை, கருப்பு கயிறு, பொல்லாதாவி, இருட்டு, சாபம்,
தெறிக்கும். கர்த்தருடைய அக்கினியினால் தெறிக்கும் tonight. நீ வேறு மனுஷனாவாய். நீ வேறு மனுஷனா மாற முடியாதபடிக்கு உன்னை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிற அந்த செயின் பிரேக் ஆகுது. வேணா 12 மணிக்கு முழிச்சிட்டு இருக்கிறவங்க, நான் தூங்க மாட்டேன் பிரதர், 12 மணிக்கு நான் முழிச்சுட்டு தான் இருப்பேன்னா, அந்த 12ல இருந்து ஒரு 12:15 வரைக்கும் ஒரு ஜாம் பண்ணிடுங்க. 12 to 12:15 நீங்க ஜாம் பண்ணும்போது அப்படியே என்ன நினைச்சுக்கணும், சரியா? நீங்க மட்டும் சுயநலமா ஜெபிக்க கூடாது. நீங்க ஜெபம் பண்ணும்போது என் பேரை சொல்லி என்ன பண்ணணும்னா, உண்மையிலேயே நான் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்னா, இன்னைக்கு நைட்டு நீங்க ஜெபம் பண்ணும்போது 12க்கு ப்ராஃபட்டுக்கு விரோதமான தீய சக்திகளினுடைய சங்கிலிகள் தெறிப்புண்டு போகணும். ஜெபம் பண்ணணும். குட் குட் குட். எஸ் எஸ் எஸ். மணி 10:31. தகப்பனே, நீ சொன்னதை சொன்னேன். ஒவ்வொருவரையும் வேறு மனிதர்களாய் மாற்றப் போகிறீர். மாற்றிவிட்டீர். உங்க இரத்தத்தினால், சிலுவையில சம்பாதித்த இரத்தத்தினால், அபிஷேகத்தினால், வேத வார்த்தையினால் நீர் மாற்றிவிட்டீர். தாவீதை, பவுலை, ஆண்டவரே இஸ்ரவேலை எல்லாரையும் மாத்தினீங்கன்னு பார்த்து எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம். இன்று இரவு ஜெபித்து விட்டு நாங்கள் படுக்கிறோம். நாளை காலை வேறு மனுஷனாக, வேறு மனுஷியாக எழும்பி செயல்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், ஒத்தாசை நம் அனைவரோடு எப்பொழுதும் காக்கும். அல்லேலூயா. God bless you. என்ன தெரியுமா போடலாம்? நீங்க என்ன போடலாம் தெரியுமா? நான் வேறு மனுஷனானே. அந்த வாட்ஸ்அப் நம்பர் போடுங்க பாஸ்டர். அது பாருங்க, மேல இருக்கிறது என் வாட்ஸ்அப் நம்பர், கீழே இருக்கிறது ஜிபே நம்பர். நீங்க அப்படியே கூட ஒரு எழுதி வச்சுக்கலாம், இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம், எப்படி வேணும் பண்ணிக்கலாம். பாருங்க, வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு அனுப்பலாம், ஜிபேல தாங்குறவங்க தாங்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் இப்போ நான் வேறு மனுஷன் ஆனேன் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லீவ் கொடுத்துருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. நான் வேறு மனுஷன் ஆனேன். ஆமென். நான் வேறு மனுஷி ஆனேன். எஸ் எஸ். God bless you. Praise the Lord. வேறு மனுஷன் ஆனேன். ஆமென். நான் வேறு மனுஷன் ஆனேன். தைரியமா சொல்லுங்க. ஆண்டவருக்குள்ள தைரியமா சொல்லுங்க. வேறு மனுஷன் ஆனேன். Amen. நான் வேறு மனுஷன் ஆனேன். Yes. மனுஷியானேன். நான் வேறு மனுஷி ஆனேன். I will become a different person. நான் வேறு மனுஷன் ஆனேன். Yes. அதான் prophecy. இன்னைக்கு prophecy அதான். நான் வேற மனுஷன் ஆனேன். Amen. நான் வேறு மனுஷன் ஆனேன். Amen. ஆமென். நான் வேறு மனுஷி ஆனேன். ஆமென். Thank you, Pastor. Thank you. Thank you. நான் வேறு மனுஷன் ஆனேன். Good. 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 Hello. I have become a new person. Good. நான் வேறு மனுஷி ஆனேன். ஷாலம் அங்கிள். Shalom. Shalom. God bless you. நான் வேறு மனுஷன் ஆனேன். Thank you, Pastor. Thank you, Pastor. Thank you. Thank God you, bless you. Pastor. Thank you, sister. God bless you.
நான் வேறு மனுஷியானேன். ஷாሎም பாஸ்டர். ஷாலோம் ஷாலோம். இன்று முதல் கர்த்தர் என்னை வேறு மனுஷியாய் மாற்றினார். ஆமென் ஆமென். அப்படிதான் போல்டா சொல்லணும். I have become a new person. Shalom pastor. Yes, yes, yes. அவ்வளவுதானே? வேறு மனுஷியானேன். God bless you. God bless you. நான் வேறு மனுஷியானேன். ஷாሎም பாஸ்டர். Shalom, shalom, shalom. நான் வேறு கட் மனுஷியானேன். பண்ணிட்டா? Shalom, shalom, shalom. God bless you. God bless you. நான் வேறு மனுஷியானேன். Thank you pastor. Thank you. God bless you. Thank you. Yes, I have become a new person by Jesus. Good. Okay, நாளை சந்திப்போம். Good night. See you tomorrow.